அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/8/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காக்கும் கடவுளான ஸ்ரீ சரபேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஸ்ரீ சரபேஸ்வரருடைய அருளால் தொல்லைகள் நீங்கவும், எதிரிகளுடைய பிரச்சனைகள் நீங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று மாலை 6:36 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மாலை 4:36 வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 4:36 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள். சிலருக்கு நீண்ட நாளைய கனவு நிறைவேறும், சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். சிலருக்கு புது சொத்துக்கள் அல்லது நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்போருக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு அல்லது விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 9. ரிஷபராசி என்பர்களே, நல்லது நடக்கும் நாள். புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், உங்கள் தகுதிக்கு ஏற்ப. கடன் பிரச்சனைகளில் சிக்கியவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கல்குவாரி மணல் குவாரி நடத்துபவர்கள், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் அமோகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. மிதுனம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது ஊழியர்களே தொல்லை கொடுப்பார்கள், மறைமுகமாக பிரச்சனை கொடுப்பார்கள், கவனமாக இருக்க வேண்டும். நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, சுப செய்திகள் வருகின்ற நாள். சகோதர சகோதரிகளுக்கு நீண்ட நாட்களாக கல்யாணம் அல்லது திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடி வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. சிம்மம் ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம் தொழிலில் சிலருக்கு போட்டி ஏற்படும். சூரிய பகவான் 12இல் மறைந்திருப்பதனால் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் வரும். நீண்ட நாளாக வெளிநாடு போகணும், வேலை பார்க்கணும், தொழில் செய்யணும் நினைத்தவர்களுக்கு சிலருக்கு இப்பொழுது அனுகூலமான காலம். அதே போல் வெளிநாட்டில் ஏற்கனவே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறவர்கள், இல்லை அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவர்களுக்கும் முயற்சியிலே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு ஆரோக்கியமான போட்டி ஏற்படும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு ஐயப்பன் தர்மசாஸ்தா வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சிலருக்கு பொன் பொருள் வாங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே சில வீண் விரயங்கள் வரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. துலா ராசி அன்பர்களே, கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குரு பகவானால் சில பிரச்சனைகள் வந்து போகும். யாரையும் நம்பி பணம் கொடுப்பதையோ, கடன் கொடுப்பதையோ, பொன் பொருளை இரவல் கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டிய நாள். சில பேர் வாகனத்தை கூட இரவல் கேட்பார்கள், கொடுக்காதீர்கள். அதனால் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வரும். நட்புகளுள் பிரச்சனை வரும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி, அதிர்ஷ்டமான எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராகு பகவானால் சில பிரச்சனைகள் வரும். யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் பேச வேண்டாம். நண்பர்களே உங்களை போட்டு கொடுப்பார்கள். வாய் வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இதே போல் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில தொல்லைகள் வந்து போகும்.
மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். ஆட்டோமொபைல் மற்றும் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 2. தனுசு ராசி என்பர்களே, பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். குரு சுக்கிரனால் சில விஷயங்களிலே இருந்த இழுபறி குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப வேகமாகலாம் வாகனத்தில் செல்லக்கூடாது. டிரைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய உயிர் உங்கள் கையிலே உள்ளது. டெய்லராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டயர் கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் மணல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இதே மாதிரி வெளிநாட்டில் உங்கள் தொழிலை, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அல்லது கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. கும்பராசி என்பர்களே, யோகமான நாள். 7.5 சனி காலமாக இருந்தாலும் சூரியன் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சில விஷயங்களிலே வெற்றி கிடைக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். கணவனுக்கு மனைவியுடனும் மனைவிக்கு கணவனுடனும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நம்பிக்கை வரும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, சாதிக்கும் நாள். தோல்வி வந்தாலும் அதை மீறி சாதிப்பீர்கள். செவ்வாய் பகவானால் வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கு இனிமையான நாள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் சிலருக்கு வேலை கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.